வணக்கம் நண்பா. இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா 46 படத்தோட டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக்கை வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் என்ன மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சூர்யா 46க்கு வந்து இவ வந்து விஸ்வநாதன் அண்ட் சன்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக்கை இவர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து ஒரு வேறு லெவல் ஃபர்ஸ்ட் லுக்காக இருந்தது. குறிப்பாக வந்து ஒரு அப்பாவுக்கும் ஒரு மகனுக்கான உறவை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரியும் ஒரு ஹை பட்ஜெட் உள்ள ஒரு பிஸ்னஸ் மேனுக்கான ஒரு பேக்ரவுண்டோட வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ செகண்ட் லுக்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து அந்த மேஜரில் உட்கார்ற மாதிரியும் அந்த மேஜரில் வந்து நம்மளோட சூர்யா அவர்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியும் வந்து தெரியுது. இந்த படத்தை வந்து நம்ம வெங்கி அட்லூரி டைரக்ஷனில் நம்ம சூர்யா அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படம் வந்து நம்ம அல்லு அர்ஜுனோட வைகுண்டபுரத்தோட அந்த சாயல் அப்படியே தெரியுது. குறிப்பாக ஒரு கிராண்டான ஒரு பிஸ்னஸ் மேனோட அந்த வீட்டில் வந்து ஒரு குழந்தை வளர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான கான்செப்டில் நம்ம சூர்யா அவர்கள் ஃபாதராகவும் அவரோட சன்னுக்குமான ஒரு ரிலேஷனான இருக்க போகிறதா தெரியுது. எப்படி வந்து நம்ம சிம்புவோட போடா போடி படத்தில் வந்து அவருக்கும் அந்த சன்னுக்கும் ஆன கனெக்ஷனை காமிச்சிருந்தாங்களோ, அதோட இந்த படத்தில் வந்து நம்ம சூர்யாவோட அந்த அன்பையும் வெளிப்பாடையும் காட்ட போகிறாங்க. நம்ம வெங்கி அட்லூரியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வந்து லக்கி பாஸ்கர்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் பஸ்டர் மூவியை வந்து கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் சூர்யா கூட வந்து இணையிலே ஒரு வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் ஆச்சு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் லுக்கும் செகண்ட் லுக்கும் வேறு லெவலில் வந்து இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தை வந்து நம்ம ஜூலை மாதம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா இந்த 2 போஸ்டர்லையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம சூர்யாவுக்கு அடுத்தடுத்த லைனப் வேறு லெவல் லைனப்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா ஏப்ரல் இல்லாட்டி மேலே வந்து கருப்பு வந்து ரிலீஸ் ஆயிரும். அப்புறம் ஜூலையில் வந்து இந்த படமும், அதுக்கப்புறம் அவர் சூர்யாவோட 47வது படத்தை வந்து நம்மளோட ஜீத்து மாதவன் அவரோட டைரக்ஷனில் ஒரு படத்தில் வந்து போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. அந்த படம் வந்து நவம்பரில் டிசம்பரில் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 3மே வந்து கரெக்டான டைம் லைனில் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா நம்மளோட சூர்யாவோட அந்த பீக் லெவல் திருப்பி வந்து அச்சீவ் பண்ணிடும். குறிப்பாக சொன்னால் 2011 வந்து எப்படி வந்து நம்ம சூர்யா வந்து அவர் அன்பீட்டபிளான ஒரு ஆக்டராக ஒரு காலிவுட்டில் அவரோட ஸ்டாண்டர்டை வந்து பிடிச்சாரோ, அந்த அளவுக்கு இந்த படமும் எல்லாம் வந்து பிளாக் பஸ்டர் ஆச்சுன்னா ஒரு வேறு லெவலில் வந்து இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக கருப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் அவர் வந்து அந்த ஃபேமிலியை பல்ஸ்லாம் நல்லா புரிஞ்ச டைரக்டர். அதனால் அந்த படம் கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் மேக் பண்ணியிருப்பார். இந்த படத்தை சொல்லவே தேவையில்ல. நம்ம வெங்கி அட்லூரி ஏற்கனவே வந்து இப்போ தான் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி கொடுத்துட்டு வந்திருக்காரு. கண்டிப்பாக இந்த படமும் வந்து ஒரு கான்செப்ட் உள்ள ஒரு நல்ல படமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஜீத்து மாதவனும் வந்து ஒரு வேறு லெவல் டைரக்டரு. அதனால் அவரோட லைனப்பில் வந்து இந்த வருஷம் ஒரு வேறு லெவல் ஹிட்டாக வந்து அமைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் உங்களுக்கு என்ன தோணுச்சு? நீங்கள் வந்து சூர்யாவோட லைனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.